ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் மிஸ்ஸிங் யூ? ஸோ உங்களை யாரை மிஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Who is missing you? பைல் நம்பர் 1க்கு இந்த பர்சன் உங்களோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ரொம்ப வருஷம் உங்களோட நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க, மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக ஆறுதலாக இருந்திருப்பீங்க. ஒரு சில பர்சன்ஸ்க்கு இவங்க உங்கள் எக்ஸ் பார்ட்னராக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. 2 பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கலாம். நீங்கள் படிக்கிற காலத்தில் இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும், இல்லைன்னா ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸில் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அவ்வளோக்கும் ஒரு பேசிக்காமல் இருக்கலாம். அண்ட் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு பேஷன், அந்த பாண்டிங் இடையில கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கலாம். பிகாஸ் 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் நீங்கள் மூவ் ஆகியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த பாஸ்ட் உங்களோட அந்த மெமரிஸை பார்க்குறப்போ ரொம்ப க்ளோஸ் பாண்டிங். சுற்றி இருக்கவங்களே ஜெல்லஸ் ஆகியிருப்பாங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட பாண்டிங்குள்ளே வரணும்னு கூட ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்த பர்சன் இப்போ அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஓல்டு மெமரிஸை நினைக்கிறப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைமில் உங்களோட அந்த ஒரு பழைய பாண்டிங்கை ரீக்ரியேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம், உங்களுக்குமே அவங்க ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கலாம். அவங்க திருப்பி மறுபடியும் சேரணும் அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் உங்களோட அந்த பாண்டிங். நீங்கள் அந்த பர்சனோட அந்த ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பர்சன் ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு ஃபோன் காலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு சில ஈவெண்ட்ஸ், ஒரு சில விஷயங்களை நடத்த போகிறாங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் யார் வேண்டான்னு நினச்சி நல்ல ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகியிருப்பீங்களோ அந்த பர்சன் திருப்பி உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க யாராக வேணால் இருக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு a blessing will soon be revealed. ஒரு
எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அதில் வந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த பர்சன் யாரோ அவங்களவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பர்சன் அந்த ரைட் டைமில் உங்ககிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்போ வருவாங்க, அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த பர்சன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு போல்டான ஒரு பர்சனும், ஆனால் வந்து லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பட்டிருப்பாங்க. இப்போ ரைட் நோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட டஃப் டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இப்போ ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அதனால் மனசை விட்டு பேசுகிறதுக்கு, உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அகெயின் வந்துட்டு டுகெதராக இருக்கணும், ஆஃப் அண்ட் கனெக்டில் இருக்கணுங்கிறத வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த தாட்ஸ் அந்த பர்சன் கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்களோட ஒரு சில ஆக்ஷன்ஸ், ஒரு சில விஷயங்கள்னால தான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் அந்த பிரேக் வந்திருக்கும். ஸோ அதை நினச்சி இப்போ அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. நிறைய குட் டைம்ஸ், நிறைய ஒரு குட் மெமரிஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும். ஓகே, ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப், டூ இட் ஃபார் யூ. சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரியும் கொடுக்குறாங்க. எஸ், ஒரு உங்களோட அந்த பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். அவங்க திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து ஒரு டிபெண்ட்டாக இருந்திருக்கலாம் பாஸ்டில். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டிபெண்ட் பர்சனாக இருந்திருக்கலாம். ஒரு சில சாக்ரிஃபைசஸ் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இப்போ அவங்க திருப்பி வந்தாங்க, திருப்பி உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி பழையபடி இருக்கக்கூடாது. உங்களுக்கான ஒரு லைஃப் அது இப்போ கரண்ட்லி உங்கள் கண்ட்ரோலில், ஒரு சில பேருக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் லைஃப். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு பர்சனோட கம்பேக் வர்றதுனால வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு கண்ட்ரோலை விட்டு கொடுத்துடாதீங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்டப் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் ஏதோ ஒன்று வர காத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்காக நீங்கள் நிற்கணும். மற்றவங்களை விட நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். எது செஞ்சாலும், யார் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் இல்லைனாலுமே வந்துட்டு நீங்கள் இனி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த ஹாப்பினஸ்க்காக இருக்கணும். ஸோ உங்களோட லைஃப்பில் ஓல்டு பீப்புள் திருப்பி வந்தாலும், நியூ பீப்புள் வந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ரைட்? நீங்கள் உங்களோட பவர், உங்களோட லைஃப்பை மற்றவங்க கையில் கொடுத்து ஆக்சஸ் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, ஸோ உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு வழி காமிப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் மாறும் அப்படின்ட்டே உட்காராம உங்கள் சைடில் எஃபோர்ட் போடுங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யார் உங்கள் லைஃப்பில் வராங்க போகிறாங்க எது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக நிற்கணும். எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது எமோஷனல் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ஹூ இஸ் மிஸ்ஸிங் யூ?
Pile number 2. இந்த பர்சன் வந்து உங்களோட வெரி க்ளோஸ் டு ஒன்னா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட நீங்க ரொம்ப வந்து க்ளோஸ் பாண்டிங் ஷேர் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் டுகெதராகவே வந்து போட்டிருப்பீங்க. இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், டைரக்ட் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கசின்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ யாரோடையும் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் பாண்டிங் நீங்கள் ஒன்ஸ் உங்களோட பாஸ்டில் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆஃபன் அவங்களுக்கு ஃபோன் பேசுறது, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒன்றா டுகெதராக தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அவ்வளோ கேரிங்காக, அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஐடியா ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இருந்திருக்கும், அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஃபோன் கால் பேசுறதாக இருந்தாலுமே வந்து 1 hour 2 hours பேசுகிற அளவுக்கு லாங் கான்வர்சேஷன்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அந்த பர்சனோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், ரீசன்ட் பாஸ்டில் தான் நடந்திருக்கும். அவங்களோட நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க அந்த பர்சனோட ஒரு பிஹேவியர்ஸ்னால. ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டி இருந்திருப்பாங்க. உங்களை பிரிக்கணும், உங்களோட பாண்டிங்கை பிரித்து அந்த பர்சனை வந்துட்டு அவங்க சைடு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அந்த ஒரு பர்சனோட சைடு பீப்புளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்க, ஒரு சில ஃபங்க்ஷனில் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்போ நீங்கள் அதிகமாக மீட் பண்ணுறது இல்லை. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்கள நீங்கள் மீட் பண்ணாலும், எதர்ச்சியாக எங்கேயாவது மீட் பண்ணால் கூட நீங்கள் வந்து அவ்வளோக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கிறீங்க. பட் உங்களுக்கே தெரியும் அந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பழையபடி வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த பாண்டிங் வந்துட்டு பிரேக் ஆகிடுக்கு. இந்த வந்து நீங்கள் டோட்டலி மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். அந்த பர்சன் ரிக்ரெட் பண்ணுறாங்க, அது உங்களுக்குமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பிஹேவியர்ஸ் மூலமாக திருப்பி கனெக்ட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் மூவ் ஆன் ஆனனால அந்த பர்சன் ஒரு லிமிட்டோடு இப்போ இருக்காங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை மிஸ் பண்ணுறாங்க. உங்களை பற்றி வந்துட்டு உங்கள் சைடு பீப்புள், உங்களோட மியூச்சுவல் பீப்புள் கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. தெர் வாஸ் அ டைம் உங்களை பற்றின ஒரு காசிப் அவங்களே பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத ஒரு காசிப், ஒரு கொஞ்சம் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிறையா பண்ணினாங்க. ஸோ பட் இப்போ அவங்க உங்களை பற்றி நல்லதாக தான் பேசுகிறாங்க. உங்கள் மேலே அந்த ஒரு கேரிங்கிறது இருக்குது. சம்வேர் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு வார்த்தைகளால் அவங்க சொல்லலைனாலும் ஒரு சில பிஹேவியர்ஸ்னால வந்துட்டு காமிப்பாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்கு. பட் யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களோட மனசுக்குள்ளரே இருக்கு. ஒரு சில டைம்ல வந்துட்டு நீங்கள் ஓகே அவங்களோட திருப்பி மறுபடியும் கனெக்ட் பண்ணலான்னு தோணும், ஒரு சில டைம் வந்துட்டு வேண்டான்னு தோணும். ஸோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் பிரேக் ஆனதில் ஒரு ஹோப் இருக்குது. அகெயின் வந்து ரீகனெக்ட் ஆகிறதுக்கு ஹோப் இருக்குது. அந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் க்ளோஸாக இருக்கலாம். அவங்க இந்த பர்சன் கூட மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க கூட ஓரளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு
ஹெல்தியான ஒரு பாண்டிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த பாஸ்டில் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. நிறைய உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த பாண்டிங் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் தான் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அந்த பர்சன் போடுவாங்க நிறைய எஃபோர்ட். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, உங்களோட ஃபீலிங்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆனீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிச்சிருந்தீங்கிறத ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்துட்டு வெளியே ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மனசில் வச்சிருக்கீங்க, அதை வெளியே ஷேர் பண்ணணும் இந்த டைமில். ஸோ பி போல்ட். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு சொல்கிற விஷயம் அதுதான், பேலன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, ஹூ இஸ் மிஸ்ஸிங் யூ? யார் உங்களை மிஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். பைல் நம்பர் 3, இந்த பர்சன் வந்து ஒரு நியூ பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் வந்து அவங்க உங்களை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் சைலண்டாக. இது வரைக்கும் அந்த பர்சனோட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்து எய்தர் உங்களுக்கு அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா தெரியாமல் கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனால் வந்து அந்த பர்சனுக்கு உங்களை நல்லா தெரியும், ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட க்ரோத் அவங்க வாட்ச் பண்ணியிருக்கலாம். சம்மேர் உங்களோட எய்தர் உங்களோட டைரக்ட் சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மியூச்சுவல் பர்சன் மூலியமாக வந்துட்டு அவங்க இருக்கலாம். ஸோ வந்து அவங்க உங்களோட ஒரு ஹார்ட்ஷிப்ஸ், ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கீங்க, உங்களோட ரொம்ப வருஷமா கூட அந்த பர்சனுக்கு உங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் உங்களை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுற விதம் பீப்புளுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குவாலிட்டி வந்துட்டு அந்த பர்சனுக்கு அட்ராக்ட் ஆகியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்து டைரக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணலை. பட் ஆனால் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. அந்த தாட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த பர்சன் எய்தர் உங்களோட சோஷியல் மீடியா இல்லைன்னா வந்து ஒரு தேர்ட் பர்சன், உங்களோட மியூச்சுவல் பீப்புள் மூலயமாக உங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணலை. ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இல்லைன்னா ஒரு கெட் டுகெதர் இல்லை பார்ட்டி மீட்டிங்ஸ் எங்கேயோ வந்துட்டு அவங்கள மீட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க என்ன மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க உங்கள் மேலேங்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அவங்களுக்குள்ளரே வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க நினப்பில் நீங்கள் இருக்கீங்க. தட்ஸ் ட்ரூ. ஏதோ ஒரு காரணம் அந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட க்ளோஸ் ஆக விடாமல் தடுக்குது. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட உங்ககிட்ட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நினச்சி அவங்க ஒரு பக்கம் கவலையும் படுறாங்க, ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்காங்க. லைக் நீங்கள் வந்து ரொம்ப பைல் நம்பர் 3 வந்துட்டு நிறைய கஷ்டங்களை லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் பிகினிங்லேருந்து நிறைய ஒரு பெயின் உங்களுக்குள்ளே இருக்கும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க.
பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு டெஃபினட்டாக வருத்தப்படுறாங்க உங்களோட சூழ்நிலை கண்டு. பட் ஆனால் ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை. ரைட். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்சன் இல்லை ஒரு சூழ்நிலைகள் வந்து தடையாக இருக்கு. ஆனால் இவங்க யாருங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். யூ காட் அ சன் கார்டு அண்ட் ஸ்டார் விச் இஸ் ஹோப்ஃபுல்லான ஒரு மெசேஜ். ஸோ அதனால அது யார் என்னங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வருவாங்க. ரைட். ஒரு ஒரு என்ன சொல்றது, எந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் உங்க கூட இருக்கிறாங்களோ எல்லாம் ஒரு பொறாமப்படுறவங்களா, உங்களோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்றவங்களா, இல்லைன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது உங்களை குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பீப்புளுக்கு மத்தியில தான் இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சரௌண்டிங்ஸ் வந்து உங்களை சுத்தி இருக்கும். சரி, உங்களை பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியாம ஒரு சில பீப்புள் உங்களை நோட் பண்றாங்க, உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட் ஆக்சுவலி ஃபுல்லா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள், இல்லைன்னா வந்து நீங்க உங்க பாஸ்ட்ல இழந்த பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி தான் யோசிக்கிறீங்க. பட் உங்களை பத்தியும் ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஸோ நியூ கமர்ஸ் இருக்காங்க உங்க லைஃப்ல. பைல் நம்பர் 3க்கு உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒரு ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, எங்க போனாலுமே அந்த இடத்த அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க பேசணும்னு கூட இல்லை, நீங்க போய் நின்னாவே வந்துட்டு சுத்தி இருக்கவங்க நோட் பண்ணுவாங்க. உங்களை பத்தின ஒரு தாட் இருக்கும். ஜஸ்ட் ரேண்டமா வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க அந்த பிளேஸுக்கு போனாலே வந்துட்டு உங்களை பத்தின ஒரு தாட் இருக்கும். பிகாஸ் ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ளார இருக்கு, மேக்னெட்டிக் குவாலிட்டி, பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மேக் பண்றது ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மேக் பண்ணுவீங்க. பட் அந்த உங்க லைஃப்ல வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிலையா வச்சிருக்கிறது தான் சேலஞ்சே உங்களுக்கு. இந்த ஒரு நியூ பர்சன், இந்த ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உங்க லைஃப்ல வர வர நீங்க இது வரைக்கும் வந்துட்டு ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருந்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்ற விஷயமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூ பீப்புளோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்து இப்போ கரண்ட்லி இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து எய்தர் உங்களோட ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற பீப்புள் இல்லை பாஸ்ட் பீப்புளோட தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் நியூ பீப்புள் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் பாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓல்டு ரிலேஷன்ஷிப்ஸில் ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பி ப்ரெசன்ட். கரண்ட் லைஃப்பில் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு சில பீப்புள் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வெளி இடத்துக்கு போகிறீங்கனாலுமே ஒரு சில பீப்புள் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் கவனம் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஹியர் அண்ட் நவ். ஓகேங்களா? உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கே தான் இருக்கணும் ப்ரெசண்ட்டில். பிகாஸ் ஒரு what a sun card and star which is totally hopeful. இந்த 2 கார்டோட டிஃப்ரென்சஸ் பாருங்க. பழைய விஷயங்கள் எல்லாமே அந்த டார்க்னஸ், அந்த ஒரு பெயின்ஃபுல்லான அந்த ஒரு லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் எண்ட் ஆகி ஒரு பிரைட் ஒரு ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ பாண்டிங்ஸ், எஸ். பட் இது எல்லாத்துக்குமே உங்களோட எஃபோர்ட்டுமே முக்கியம். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் ஒரு சில பாசிட்டிவான ஒரு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நேச்சுரலி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு அட்ராக்டிங் குவாலிட்டி இருக்கு, மேக்னெட்டிக் குவாலிட்டி இருக்கு. அப்போ நீங்க பாசிட்டிவா ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் உங்க லைஃப்ல வந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். உங்களோட ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்
அண்ட் ஒரு ஸ்ட்ராங் லவ் அண்ட் கேர் ஷேர் பண்ணணும். அவங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், நீங்களும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் டெய்லியும் ஆஃபன் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. த மோர் நீங்கள் வந்து அதிகமாக பாசிட்டிவான தாட்ஸ் வைக்க வைக்க அதுவே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரைட்? ஸோ உங்களோட எஃபோர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எஃபோர்ட் போடாமல் ஓகே அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன்னு உட்காந்தாங்கன்னா நடக்காது. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் உங்களோட இந்த ஷைனஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே வந்துட்டு யூனிவர்ஸ் அவங்க சைடில் ரீடிங்ஸ் கொடுத்தாலும் அவங்க சைடில் மெசேஜஸ் கொடுத்துருந்தாலும் உங்களோட ஓன் எஃபோர்ட்டுங்கிறதுமே இருக்கணும். அதை விட்டுட்டு ஓகே யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிறேன்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. உங்கள் எஃபோர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ணாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.